ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 25 சனிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு நீதியாகிய கனி. யாக்கோபு 3:18 சொல்லுகிறது, நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. வேத புத்தகம் முழுவதும் பல்வேறு வகையான கனிகளால் நிரம்பி இருக்கிறது. சிருஷ்டிப்பிலே கர்த்தர் ஏராளமான கனி வர்க்கங்களை உண்டு பண்ணினார். பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. ஆதியாகமம் 1:11. ஏதேன் தோட்டத்தை கர்த்தர் சிருஷ்டித்த போது அங்கே அருமையான கனிதரும் விருட்சங்களை நாட்டினார். வேதம் சொல்கிறது, பார்வைக்கு அழகும் புசிப்புக்கு நலமுமான சகலவித விருட்சங்களையும் தோட்டத்தின் நடுவிலே ஜீவ விருட்சத்தையும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தையும் பூமியிலிருந்து முளைக்க பண்ணினார். ஆதியாகமம் 2:9. இன்றைக்கும் நம்மை சூழ பல்வேறு வகையான கனி வர்க்கங்களை காண்கிறோம். அந்தந்த காலத்துக்கு ஏற்றவாறு பழ வகைகளும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. சில மாதங்களில் மாம்பழம், சில மாதங்களில் திராட்சை பழம், சில மாதங்களில் ஆப்பிள் பழம் என மாறி மாறி விளைகின்றன. மேலும் வருடம் முழுவதும் வாழைப்பழங்கள் நம் இருதயத்தை மகிழ்வித்துக் கொண்டே இருக்கின்றன. கர்த்தர் எப்படி விதவிதமான பழங்களை வருடம் முழுவதும் கிடைக்கும்படி அனுக்கிரகம் செய்திருக்கிறார் பாருங்கள். ஆனால் மனுஷனும் அவருக்கு கனி கொடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனிகள் பல உண்டு. சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டிய கனிகளும் உண்டு. குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டிய கனிகளும் உண்டு. அதே நேரத்தில் கொடுக்கக்கூடாத கசப்பான கனிகளை குறித்தும் வேதம் சொல்லுகிறது. பொய்யின் கனிகளை குறித்து ஓசியா 10:13 நாம் வாசிக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவான கனிகளை குறித்து ரோமர் 7:5 வாசிக்கிறோம். நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனிகள் எவை? முதலாவது, மனம் திரும்புதலுக்கு ஏதுவான கனியை நாம் கொடுக்க வேண்டும். மத்தேயு 3:8. கொடுக்காத பட்சத்தில் என்ன நடக்கும்? கோடாரியானது மரங்களின் வேரருகே வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். மத்தேயு 3:10. அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதும்போது, கனியற்றவர்களாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கிரிகளை செய்ய பழகட்டும் என்று தீத்து 3:14 எழுதுகிறார். தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற மற்ற கனிகள் எவை? அது தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற கனிகள். மத்தேயு 21:43. உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. எபிரெயர் 13:15. நீதியாகிய பலி. யாக்கோபு 3:8. பிலிப்பியர் 1:10. இப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்கும்போது நம் அருமை ஆண்டவருடைய இருதயம் மகிழ்ச்சி அடைகிறது. நாம் தேவனுக்கு மட்டுமல்லாமல் நம்மை சூழ உள்ள ஜனங்களுக்கும் கனி கொடுக்கும்படியாகவும் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, சகலவித நற்கரிகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளுங்கள். கொலோசியர் 1:10. இன்றைய நினைவிற்கு உன்னத பாட்டு 7:13. நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவிதமான அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். இன்றைய வேத வாசிப்பு காலை யாத்ராகமம் 12 மற்றும் 13 அதிகாரங்கள், மாலை மத்தேயு 16 அதிகாரம். அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே,
மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். நீதியாகிய கனியை கர்த்தருக்கென்று கொடுங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன். ஆமேன்.